கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து நாம் நிதானமாய் உற்சாகத்தோடு காது கொடுத்து அந்த வசனங்களை நாம் கேட்க நாம் கிருபைப்பட்டவராக நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். நாம் கேட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். எந்த குறையும் இல்லாதபடி அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்ற காரியத்தை குறித்து இந்த நாளிலே சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். யோசித்து பாருங்க, நமக்கு இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் கேட்டவைகள் எல்லாம் தந்திருக்கிறார் இல்லையா? நாம் கேட்காதவைகள் கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் நன்றியுள்ள பிள்ளைகளை கர்த்தருக்கு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் நினைத்து பார்க்கலாம். நன்றியுள்ள பிள்ளைகளை நாம் இருக்கிறோமா? அவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஒரு பயத்தோடு நாம் அவரை சேவிக்க வருகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் அநேக முறை சொல்வதுண்டு, எப்போ எழுந்திருக்கிறோமோ அப்போ ஜெபிச்சா அது ஜெபம் கிடையாது என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் எப்போ எழுந்திருக்கிறோமோ அப்போ ஜெபிச்சா அது ஜெபம் கிடையாது, அது பிசாசு. அது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா. அது என்னது? அது பிசாசு. ஒரு நேரத்தை குறிக்க வேண்டும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர வேண்டும். நாம் வேலைக்கு போகும்போது எப்படி பயபக்தியோடு நேரத்துக்கு போறோமோ அதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துல போய் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிறது தான் ஜெபம். அல்லேலூயா. அதை தான் விரும்புகிறார். நாம ஏனோ தானோன்னு நினைச்சப்பெல்லாம் 10 மணிக்கு எழுந்திரிப்போம், ஜெபிப்போம். அது கேட்க மாட்டார். 11 மணிக்கு எழுந்திரிப்போம், ஜெபிப்போம். எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ, ஜெபிக்கணும்னு ஞாபகம் வருதோ அப்போ ஜெபிப்போம். இதெல்லாம் சாத்தான் கிரியை இதெல்லாம். அல்லேலூயா. அவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால் தான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, பிரைஸ் காட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே என்ன வாசித்தோம்? யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் இல்லையா? அதுல 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் இனி உலகத்திலே நல்லா கேட்டுக்கிடணும். பைபிள் எல்லாம் திறக்கணும். தயவு செய்து பைபிளை தரங்க, பைபிளை திறந்து பாருங்க. தயவு செய்து நாம் அதற்காக தான் வேதாகமத்தை கொண்டு வருகிறோம் ஆலயத்திற்கு. தயவு செய்து வேதாகமத்தை திறந்து மற்றவர் வாசிக்கும் பொழுது காது கொடுத்தாவது கேளுங்க. அட்லீஸ்ட் இருதயத்திற்குள்ள நீங்க வர வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, காது நல்லா தான் இருக்குது, அந்த காது கொடுத்து கேளுங்க. வாசிங்க அம்மா. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும்படி. நல்லா கேட்டுக்கிடணும். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்க அந்த டாபிக் என்ன? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த வசனத்திலே நாம் என்ன புரிந்து கொண்டோம்? ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஸ்தோத்திரம், ஆமென். என்ன புரிந்து கொண்டோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த வசனத்தை வாசித்து நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றார். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆமென். நான் உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் இவர்கள் எங்க இருக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், ஆமென். உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல நீர் எனக்கு தந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக நம்மை தந்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தந்தவர்களை நம்மை போல எப்படி இருக்கணுமா? ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணுமா? ஒன்றாய் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் ஒன்றாய் இருக்கணும் என்று சொன்னால், பிதாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாங்க? ஒன்றாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்திலேயே சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த வசனத்திலேயே சொல்லப்படுகிறது, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல. அல்லேலூயா. அப்போ அவர்கள் இருவருமாய் இருக்கிறார்கள், மூவராய் இருக்கிறார்கள். அந்த மூவர் எப்படியாக இருக்கிறார்களோ அதே போல சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படியா இருக்கணுமா? ஒன்றாய் இருக்கணும். அல்லேலூயா. யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள. ஆமென். கர்த்தருக்குள்ள ஒன்றாய் இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் அழகா சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ அவர் எப்படியாக ஒன்றாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் கர்த்தரோடு எப்படி இருக்கணுமா? ஒன்றாய் இருக்கணும். அவரோடு இணைந்து இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். அவரோடு பேசுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஏதோ பலிபீடத்தின் முன்பாக நிற்பது மாத்திரம் அல்ல, நாம் கர்த்தரோடு எவ்வளவு தூரமாக அவரோடு நாம் அன்பாய் இருக்கிறோம், அவருடைய வேதத்தை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதை நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவை போல நாம எப்படி இருக்கணுமா? ஒன்றாய் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஒன்றாய் இருக்கணுமா? எப்படி இருக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு, இப்ப பிள்ளைங்க நீங்க அங்க இருக்கிறீங்க, அவன் சிங் அங்க இருக்கிறான், பிரவீன் இங்க இருக்கிறான், ஸ்டான்லி அங்க இருக்கிறாரு. இப்ப இங்க இருக்கிற நாங்க ஒன்றாய் இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? இப்போ தூரமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? தூரமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் என் பக்கத்துல வந்து நின்னானா நாங்க எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நாம் அனுதினமும் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரோட நம்மால் என்ன பண்ண முடியும்? இணைய முடியும், ஒன்றாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வேதத்தை வாசிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வேதத்தை வாசித்தா கர்த்தர் நம்மோடு இல்ல, பிசாசு தான் நம்மளை ஆட்கொள்கிறான். அல்லேலூயா. அதுதான் உண்மை. யாரு வேதாகமத்தை அனுதினமும் எடுத்து வாசிக்கலையோ அவங்கள பிசாசானவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரோடு நாம் ஒன்றாக இருந்தால் அனுதினமும் நாம் அவரோடு இருப்போம். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் நம்மால் இருக்க முடியாது. அவரோடு ஒன்றாக இருக்கும் பொழுது அவரை விட்டு பிரிந்து தனியாக நம்மால் என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. அப்ப சாத்தான் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது தான் வேதாகமத்தை எடுக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, முழங்கால் படியிட முடியாது, ஜெபிக்க முடியாது, அவரோடு ஒன்றாய் சேர்ந்து இருக்க முடியாது, அவரோடு இணைந்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் தான் வசனம் திட்டம் தெரியுமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நாம ஒன்றாய் இருக்கணும்னா யாரோட நாமத்துல காத்துக்கொள்ளணும்? கர்த்தருடைய நாமத்தினால் காத்துக்கொள்ள வேண்டும் நம்மை நாம். அல்லேலூயா. அப்ப எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அவருக்குள்ள இருந்தா தான் அவர் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. சிம்பிள் சிம்பிள். அல்லேலூயா. அவரோடு நாம் இருந்தா தான் அவர் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. நாம் அநேக நேரங்களில் வசனங்களை கூட பார்க்கிறோம். நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமை உள்ள காலங்களிலே நான் உங்களை அறியாமல் இருந்தேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வார்த்தை போதும். நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை போதும். ஸ்தோத்திரம். ஆமென். நான் நினைக்கல, என்னையா அவர் நினைக்கணும்? என்ன கதையா இருக்குது? அல்லேலூயா. நான் நினைக்கிறது இல்லை, அவர் எதுக்கு என்ன நினைக்கணும்? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஸ்தோத்திரம். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படியாக ஒன்றாய் இருந்தார்களோ அதே போல நாமும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 வாசி. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா.
இங்கே எப்படி சொல்லுகிறது பாருங்க. நம்மை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. நம்மை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்தும் இணைத்து சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இணைத்து சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க அம்மா. 12. எப்படி எனில் சரீரம் ஒன்று. வாசிங்க. அதற்கு அவயவங்கள் அநேகம். பாருங்க, சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகமா. இப்போ நம்ம சரீரமா ஒரே ஒரு இதுவா சொல்லிடுறோம். நம்ம சரீரத்திற்குள்ள கை இருக்குது, கால் இருக்குது, மூஞ்சி இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசியம்மா அப்படியே. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும், பாருங்க, அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கு. ஆமென். எப்படி பாத்தீங்களா வசனம்? ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரீரம் ஒன்றாய் இருக்கிறது, ஆனால் அவயங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாம் எப்படி இருக்குதா? ஒரே சரீரமாய் இருக்குது. ஸ்தோத்திரம், ஆமென். அதே போலத்தான் தேவனுடைய வசனமும் கூட பிரியமான ஒரே சரீரம். அவரோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஆமென். அதைத்தான் தேவன் விரும்புகிறார் நம்மிடத்துல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது நாம் சரீரமாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவயங்களாக பிரவேசித்து நமக்குள்ள ஒன்றாய் இணைந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது இருப்பார்? கர்த்தருக்குள்ள நாம் இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, கர்த்தரை நேசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிடையாது. ஸ்தோத்திரம், ஆமென். எல்லாருக்கும் கிடையாது. யார் கர்த்தரை நேசிக்கிறார்களோ, கர்த்தரை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, உண்மையாய் கர்த்தருக்குள்ள யார் ஜீவிக்கிறார்களோ, அவர்களால் தான் கர்த்தருக்குள்ள ஒன்றாய் இருக்க முடியுமே தவிர மற்றவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 13வது வசனம் சொல்றது பாருங்க, என்னன்னு? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. எப்படி பாருங்க, அவயங்கள் எப்படியாக தனித்தனியாக இருக்கிறதோ அதே வண்ணமாக யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே எப்படி இருக்கிறாங்களா? ஒரே சரீரத்திற்குள்ள. அல்லேலூயா. அப்போ ஒரே சரீரம் என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த சரீரத்திற்குள்ளே நாம் போக வேண்டும். ஆமென். அவரை நமக்குள்ள அழைத்து கொண்டு வர வேண்டும். அவரை நம்முடைய இருதயத்திற்குள்ள வர வைக்க வேண்டும். அவரை நம்முடைய சரீரத்திற்குள்ள நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், ஆமென். அதை தான் வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென். அதை தான் நான் முதலிலே சொன்னேன். என்னன்னு சொல்லி, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும். ஆமென். இப்படியாக இருக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென். அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யோவான் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை போல் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசாரிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர். பிரியமானவர், அவருக்குள்ள நாம் இருக்கும் பொழுது, அவரோடு ஒன்றாய் இருக்கும் பொழுது, அதை விட இன்னொரு படி அதிகமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்க அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நாம் முதல்ல அந்த 2 வசனங்களிலே நாம் பார்த்தோம். கர்த்தரோடு நம்ம ஒன்றாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிதாவும் ஆவியானவரும் ஒன்றாய் இருந்து இருக்கிறது போல நாமும் ஒன்றாய் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும்.
ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இங்க ஒரு உயர்வு கிடைக்கிறது. ஸ்தோத்திரமாமே. இங்க ஒரு உயர்வு. என்ன உயர்வு கிடைக்கிறது? அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உம்மை விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அல்லேலூயா. அப்போ அவரோடு ஒன்றாய் இருக்கும்போது நாம் எங்க இருக்கிறோம்? அவருக்குள்ள இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா. எங்க இருக்கிறோம்? அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இதெல்லாம்! எப்படிப்பட்ட பாக்கியம் இது! கிடைக்குமா நமக்கு? பாவிகளிலும் பிரதான பாவிகள் நாம. கொஞ்சம் கூட கர்த்தரை புகுந்த காரியங்களை நாம் செய்யாத ஜனங்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை பார்த்து எப்படியாக சொல்லுகிறார் அந்த வார்த்தையை. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியம்மா. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிடத்திலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாத்துக்குங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் இருக்கும் பொழுதுதான் அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா வாசம் செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் இங்கு நின்று கொண்டு வேதத்தை கொடுத்து வசனத்தை கொடுத்து நான் போகலாம். ஆனால் கர்த்தருக்கு உகந்த காரியங்களை யார் செய்யலையோ, முதல் காரியமே அவருக்கு யார் பயப்படலையோ அவங்க கிட்ட சுத்தமா இருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு பயப்படாத பிள்ளைகள் இடத்துல சுத்தமா இருக்க மாட்டார். ஆனா இருக்கிற மாதிரி தெரியுவாரு. சிம்சோன கதையாயிடும் அப்புறம். அல்லேலூயா. இருக்கிற மாதிரி தெரியும், இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப எப்போ தேடுவோம் நம்ம? மறுபடியும் பிரச்சனைகள் ஏதாவது வரும் பொழுது மறுபடியும் தேடுவோம். நம்முடைய அருள்நாதர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏசப்பா அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் நம்மை நேசிக்கிற தேவன், நம்மோடு நடக்கிற தேவன், நம்மோடு உறவாடுகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் என்ன பண்றோம்? ஆலயத்திற்கு வந்து அவரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, அவருடைய வசனத்தை நாம் கேட்க வந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரமாக. அப்போ யாருக்கு யோசித்து பாருங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நாம் அனுப்புறோம். அந்த ஆசிரியர்களுக்கு அந்த பிள்ளைகள் பயந்ததுனால தான் அவங்க பாடம் நல்லா கற்றுக்கொள்ளுறாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரமாக. அப்போ அந்த பயமே நமக்கு அடிப்படையே இல்லைன்னா அப்ப நீங்க எப்படி கர்த்தருடைய வசனத்தை நான் பேசுறேன், நான் நிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன் எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அந்த வசனம் புரிஞ்சிடுச்சா? நல்லா புரிஞ்சிடுச்சா இல்லையா? கலாத்தியர் 3:28 வாசிங்க. கலாத்தியர் 3:28. ஆமென். அல்லேலூயா. இப்ப எங்க இருக்கிறோமா? நாம எல்லாரும் எங்க இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். இருக்கிறோமா? வசனம் சொல்லுது இருக்கிறோம். நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க நம்ம மேல. எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம மீது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10:30 வசனத்தை வாசி. யோவான் 10:30. எப்படி? நானும் பிதாவும் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. ஒன்றாய் இருக்கிறோமா? நாம யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். வசனத்தை கேட்பதற்காக தான் ஆலயத்திற்கு வருகிறோம். அப்ப அந்த வசனத்தை கூட நம்மால காது கொடுத்து கேட்க முடியலன்னா அப்ப அந்த காது இருந்துன்னா இல்லாம இருந்தா என்ன? அல்லேலூயா. வேணுமா வேணாமா? உங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற காது வேணுமா வேணாமா? அந்த வசனத்தை கேட்காத காது இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன? அல்லேலூயா. ஆண்டவருடைய துதிக்காத வாய் இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன? அல்லேலூயா. இல்லையா? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்காம இருக்கிற வாய் இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன? அல்லேலூயா. அது பேசாதவனும் நம்மளும் ஒண்ணுதான். அல்லேலூயா. இல்லையா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் அதனால்தான் சொல்றாரு, உங்கள் காதுகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறார்? இன்று இல்லை என்றாலும் நாளை கேட்போம், நாளை இல்லை என்றாலும் மறுநாள் கேட்போம்னு. ஆனா நம்ம காது எங்க இருக்குது? உலகத்தோடு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தரோடு இல்லை நம்ம காதுங்க. அல்லேலூயா. சரீரம் ஒன்றாய் இருந்தாலும் அவயங்கள் எப்படி இருக்கு? தனித்தனியா இருக்குது. ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்குது?
ஒரே அவயமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரமான நம்ம யோசிக்கிறோம் இல்லையா வேத வசனங்களை, நம்ம வருகிறோம் போகிறோம் என்று அல்ல, வேத வசனங்களை நாம் மிகவும் கவனமாய் நாம் தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. யோவான் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? எங்க பாருங்க, ஒரு சிங்கிள் வேர்டு கிடையாது நாம் வாசித்த அந்த வேத வசனத்திலே. எல்லாரும் டபுளா தான் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுது? 22 வாசிங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை பாருங்க, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அவருக்கு கொடுத்த மகிமையை நமக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அதை எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துவது என்று அறியாமல் தெரியாமல் உலாவிக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று வேதாகமத்தை கொண்டு வருகிறவர் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. வேதாகமத்தை ஏதோ கொண்டு வந்த 4 பேர் பார்க்கறாங்கன்னு சர்ச்சுக்கு வர்றவங்க கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஸ்தோத்திரம். ஆமென். அதான் வசனம் சொல்றது. இந்த 22 மறுபடி வாசியம்மா. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அவர்களும் யார்? நாமும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச வசனங்க தான் எல்லாம். ஆண்டவர் என்ன சொல்றார்? மத்தேயு சுவிசேஷம் 28, 29, 30 ஆண்டவர் 28 அதுல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீங்கள் இந்த உலகம் முழுவதிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க? பிரசங்கம், சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய மகிமையை நம் மீது வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஸ்தோத்திரமான. அதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதிலும் சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கிங்கள் என்று சொல்லி இருக்கிறார், அறிவிக்க சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இது ஒரு மகிமை இல்லையா? இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அவர் கொடுத்த மகிமை. நான் பேசுகிறேன் என்றால் அவர் கொடுத்த மகிமை, அது அவருடைய மகிமை தான். அதை நான் புரிந்து கொள்ள. ஏன் புரிந்து கொள்ளல? நீங்க ஒழுங்கா ஜபத்துக்கு வந்தீங்கன்னா, ஒழுங்கா கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா, ஒழுங்கா கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அந்த மகிமை உங்க மேல இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிமை இருக்கும். இல்லைன்னா மகிமை இல்ல. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். ஆமென். அதே 17:52 வாசி. 52. சாரி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசி. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருக்கிறதாரையும் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருக்கிறதாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருக்கிறதாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி எனில், இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? அவரோட நாம ஒன்றா இருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம் அப்படி என்று அவரு நம்புறாரு நம்மள. ஆனா நாம் இருக்கிறோம் என்பது பார்த்தா அது கேள்விக்குறிதான். ஸ்தோத்திரம். ஆமென். இங்க பாருங்க, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் பாருங்க, இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன நடிச்சுவர் இருக்கு? என்ன நடிச்சுவர் இருக்கு? நமக்குள்ள என்ன இருக்கு? அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு, குற்றம் இருக்கு, நமக்குள்ள. அதை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? தகர்த்து போடுகிறார். ஸ்தோத்திரம்.
ஆனால் அதை தகர்த்து போடுகிறார். நீர் தகர்த்து போடும் இயேசுவே, நான் அதை தகர்த்து விட்டு நான் தனியாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்குதா? ஸ்தோத்திரம், ஆமென். யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப சமாதானம் எங்க கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அவரை நேசித்தாதான் அவர் நமக்குள்ள வருவார். அவர் நம்மை நேசிப்பார். நாம நேசிக்கலன்னு அவர் என்ன பண்ண மாட்டாரு? நம்மை நேசிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். நாம நினைக்கிறோம் எவ்வளவு குற்றங்கள் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு. அது ஒரு பக்கம். ஆனா அதிக பக்கம் மன்னிக்காத காரியங்கள் அதிகமா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் பாருங்க, கிறிஸ்துவை போல் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி? முதல் என்ன பாயிண்ட்? கிறிஸ்துவை போல். ஆமென். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவுக்காக ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லும் பொழுது அல்லது கேட்கும் பொழுதோ நாம் அதை விவரமாக கேட்க வேண்டும். காது கொடுத்து கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, ஒரு பாறை இருக்கு. பாறை, அந்த பாறை சமுத்திரத்தின் அடியில இருக்கு. எங்க இருக்கு? சமுத்திரத்துக்கு அடியில. இப்ப அது ஈரமா இருக்குதா காஞ்சி இருக்குதா? சமுத்திரத்து அடியில இருக்குது. அப்படி இருக்குது, ஈரமா இருக்குது. அந்த எத்தனை வருடங்கள் அந்த பாறை அந்த தண்ணிக்குள்ள இருந்தாலும் அதை வெளியே எடுத்து நீங்க உடைச்சு பாருங்க, உள்ளுக்கு ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மேல பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஈரமா இருக்கு. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் கூட இருக்கும். ஆமென். ஆனால் அதை வெளியே எடுத்து உடைச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காது. ஸ்தோத்திரம், ஆமென். இப்ப நம்ம இருதயங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. மேலோட்டமா கிறிஸ்தவங்க, ஆனா உள்ளுக்கு ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அந்த கல்லை போலதான் இருக்குது. எத்தனை முறை சொல்லு, எத்தனை முறை பேசு, ஆனா அது எப்படி இருக்குது? அந்த சமுத்திரத்தில் இருக்கிற அந்த பாறை போலதான் நம்முடைய இருதயம் இருந்து கொண்டு இருக்கு. ஸ்தோத்திரம், ஆமென். ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரியமா, 1000 வருஷம் பாறை அந்த தனி சமுத்திரத்தில் இருக்கிறது சொன்னால் ஈரமாகத்தான் இருக்கிறது மேல பார்ப்பதற்கு. அதை வெளியே கொண்டு உடைக்கும் பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது அதுல. ஸ்தோத்திரமாக. நம்முடைய இருதயங்களிலும் அநேகமா மற்றவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்களே தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்தவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? இந்த பாறை போலத்தான் இருக்குது. இன்னைக்கு வரையிலும் அப்படித்தான் இருக்கு. நீ ஏதாவது சொல்லு, ஏதாவது கத்திக்கிட்டு எனக்கு என்ன, நான் ஏந்திரிக்கும் போது வருவேன், நான் ஏந்திரிக்கும் போது ஜெபிப்பேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. அல்லேலூயா. அது உங்கள் பாடு. அது சொல்றது என்னுடைய பாடு, அது கேட்காம இருக்கிறது உங்களுடைய பாடு. அதுக்கு பின்னால வரும் பாட கூட நீங்களே பாட அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டீங்க. சொல்றது என்னுடைய பாடு, கேட்கறத கேட்காம இருக்கிறது உங்களுடைய பாடு. அதுக்கு பின்னால வரப்போகிற பாடுகளை நீங்க தான் பாட சகிக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென். அதனால நம்ம ஆலயத்திற்கு வரும்போது ஒழுங்கா வரணும், ஒழுங்கா வசனத்தை கேட்கணும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரணும். எந்த பிள்ளையும் காலையில் ஏஞ்சி பைபிளை தூக்கிட்டு உங்களுக்கு வசனம் சொல்லலை. எல்லாரும் ஒரு மாதத்துக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் அவன் பைபிளை திறந்து உட்காந்துன்னு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு வர்றாங்க. அதை ஒழுங்காக கேளுங்க. நீங்கள் ஒன்றும் செவிடன்னு கிடையாது. நம்ம செவிடா? காது கேட்குமா கேட்காதா? கேட்கும். வாய் பேச முடியுமா? முடியாதா? முடியும், எல்லாமே முடியும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் முடியுது இல்லை. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் ஜெபிக்கும் போது கூட பையன் ஒரு வார்த்தையை ஜெபிச்சான். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தா ஏன் உங்களால எல்லா காரியங்களிலும் துரிதமாக செயல்பட முடியும்? அப்போ அதுக்கான என்ன அர்த்தம்? கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இல்லை. சும்மா சொல்லிக்கிறோம் ஏசப்பா இருக்கிறாரு, அப்படி கிடையாது. இப்போ நம்ம வசனங்கள் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இது என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை போல் ஒன்றாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவாய் இருக்க, கிறிஸ்துவுக்காக ஒன்றாய் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய அன்றாட
பணத்துக்காக நாம் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்காக நாம் பிரயாசப்படணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த வசனங்களை தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட தகப்பனே, நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இயேசு ராஜா, தகுதி இல்லாத என்னையும் கூட தகுதிப்படுத்தி இந்த சவுதி அரேபியாவிலே நீர் நிற்க வைத்து உம்முடைய வேத வசனங்களை பிரசங்கிக்கத்தக்கதான ஒரு பலனையும் ஒரு கிருபையும் நீர் எனக்கு தந்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளின் கூட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வரப்போகின்றார்கள். அதன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.